நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அருகே 10க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் கடித்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காவல் கிணறு அருகே ஷாப்பிங் கடை முன்பாக நின்றிருந்த ஒருவரை வெறிநாய் திடீரென கடித்துவிட்டு சாலையில் ஓடியது. இது அப்பகுதியில் இருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. விடிய அரசின் பஞ்சாயத்து நிர்வாகம் அலட்சியமாக இருக்காமல் உடனடியாக வெறிநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் வரி விதிப்பு குழு தலைவரே விதிகளை மீறி செயல்பட்டது அம்பலமாகியுள்ளது. திமுக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு மட்டும் வரியை குறைத்து மதிப்பீடு செய்து மோசடியில் ஈடுபட்டதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக மேயர் முதல் கவுன்சிலர்கள் வரை இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுமக்களிடம் கரார் காட்டி வசூல் செய்யும் அதிகாரிகள் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களிடம் அடக்கி வாசிப்பதுதான் திராவிட மாடலின் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவை மத்திய சிறையில் போக்சோ வழக்கில் கைதாகி இருந்த இளைஞர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள பெரிய புலியூரில் குழந்தை திருமணம் செய்த தங்கராஜ் என்பவர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டார். இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகமும் எழுந்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் சிறைகளில் கைதிகள் தற்கொலை முயற்சியில் இறங்குவதும் நோய்வாய்ப்பட்டு உயிரிழப்பதும் தொடர்கதையாகி வருகிறது.